Hi techies, welcome to Everything Tech Tamil. நான் உங்கள் ஆதித்யா. இந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கை பற்றின ஒரு பொதுவான ஐடியா வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனல் வந்து கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ், வரப்போகிற டெக்னாலஜிஸ், அப்புறம் டெக்னாலஜிஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து நமக்கு நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து வரும். அப்புறம் வந்து இந்த சேனல் வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் அப்படின்றதுனால இந்த சேனலில் வந்து இன்ஃபர்மேஷனும் இருக்கும் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். இதுதான் நம்ம சேனலோட ஓவர்வியூ. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரியே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேஸ்லேருந்து அப்படின்றது வந்து சொல்லலாம் அப்படின்றது வந்து ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான முதல் விஷயம் வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டு. யூடியூப் அக்கௌண்ட் இருக்கிறவங்க அந்த அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புது லாகினை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்கள் யூடியூப் சேனலுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. அது ஒரு ஒர்க் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் வச்ச பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் யூஸ்வலாக கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் லாகின் ஆகும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது ஜென்ரல் ப்ரொசீஜர் தான், நீங்கள் நிறைய தடவை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் திருப்பி பண்ணணும். இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு செட் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேம் வைக்கணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனால் உங்களோட மொபைலை வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். இந்த ஆட் ரெக்கவரி இமெயிலில் உங்களோட எக்ஸிஸ்டிங் இமெயில் ஐடிஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கூகுள் ப்ரைவசி பாலிசி. இது வந்து என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் ஐ அக்ரீன் கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதனால் வந்து நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இது லேட்டராக ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஐ அக்ரியே கொடுத்துருவோம், வேறு வழி இல்லை. ஸோ ஒரு வழியாக நம்ம யூடியூப் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட டாப் ரைட் கார்னரில் உங்களோட அக்கௌண்ட்டு கீழே போனீங்கன்னா க்ரியேட் சேனல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் வந்து உங்களோட சேனல் நேம் அப்புறம் ஹேண்டில் அப்படின்னு 2 காட்டும். ஸோ சேனல் நேமில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஹேண்டில்லையும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பேர் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு க்ரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் அப்படியே ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம். பட் இதை கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டலாம் அப்படின்றது வந்து என்னோடய சேனலே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இப்படி இருந்த சேனல் தான் இப்படி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் இல்லையா, ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், இதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட், இதை நோக்கி வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லை, நான் வந்து சும்மா ஜாலிக்கு வந்து ஒரு ஃபன்னாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், அதில் வந்து என் இஷ்டத்துக்கு வந்து நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எப்படியா இருந்தாலுமே சரி, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் வந்து சும்மா ஜாலியாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு என் இஷ்டத்துக்கு ஜாலியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அதுவும் தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஸோ ஓகே, வாங்க அடுத்து வந்து நம்ம சேனலை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா
யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் ஆகும். அங்கே கண்டினியூ கொடுத்துட்டு திருப்பி உள்ளே போனீங்கன்னா பிராண்டிங் அப்படின்னு ஒரு டேப் வந்து இருக்கும். அந்த பிராண்டிங் டேப் உள்ளே போனீங்கன்னா பிக்சர், பேனர் இமேஜ், வீடியோ வாட்டர்மார்க் இதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கஸ்டமைஸ் ஆகும். எதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க ப்ரொஃபைல்லாம் வச்சுருக்க அதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்வா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா அதிலே வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணிங்க. இப்போ யூடியூப் பேனர் வேணும் அப்படின்னு அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதிலேருந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புரியுது? என்னடா ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. ஏன்னா இது வந்து சீப்பாக இருக்கும், ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து எந்த டெம்ப்ளேட் வேணால் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணனே தவிர்த்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் இதை நான் சூஸ் பண்ணலை. யாராவது ப்ரொமோஷன் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணி விட்றேன். ஆனால் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவோம் இது வந்து ப்ரொமோஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான், அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு தான் வந்து ப்ரொமோட்டும் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ரொமோஷனும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ வந்து இது ப்ரொமோஷனும் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு சேனல் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். சேனல் உள்ளே போனீங்கன்னா ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கும். அது வந்து அதை வந்து எலிஜிபிள் ஆக்கிடுக்கிறது வந்து எலிஜிபிள்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களால் வந்து 15 மினிட்ஸ் லாங்கர் வீடியோஸ்லாம் வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஷார்ட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது எனேபிள் பண்ணால் தான் உங்களால் வந்து கொஞ்சம் லாங் வீடியோஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே வந்து ப்ரைவேட், பப்ளிக், அன்லிஸ்டட் இதெல்லாம் காட்டும். அதில் வந்து ப்ரைவேட் இல்லை அன்லிஸ்டட் இது இடத்துல போட்டு வைங்க. பப்ளிக்கில் வந்து போடாதீங்க. ஏன்னா பப்ளிக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து டைரெக்டாக பப்ளிக் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது மைனர் சேஞ்சஸ் எதாவது பண்ணால் கூட அப்புறமா பண்ண முடியாது. ஸோ ப்ரைவேட் இல்லை அன்லிஸ்டட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுல போட்டுங்க. இன்னும் ஒரு செட்டிங் இருக்குது, அதை விட்டுட்டேன். என்னென்னா செட்டிங்ஸில் வந்து சேனல் போனீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து கிட்ஸ்க்கானதா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி வந்து உங்கள் வீடியோ வந்து அண்டர் த ஏஜ் ஆஃப் 13 அதான் கிட்ஸு. ஸோ அவங்களுக்கு சூட்டபிளான வீடியோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடல்ட்ஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து நோ கொடுத்துடலாம். அப்படி இல்லை நான் ஒரு வீடியோ வந்து கிட்ஸுக்கு கொடுப்பேன், ஒரு வீடியோ வந்து அடல்ட்டுக்கும் கொடுப்பேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்றணும் அப்படின்றப்போ ஐ வாண்ட் டு ரிவ்யூ தி செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு மேட்டர் இருக்குது, அதுதான் வந்து மானிட்டைசேஷன். என்னென்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து சும்மா பண்ணுறீங்களோ இல்லை சீரியஸாக பண்ணி போடுறீங்களோ, போடுற வீடியோ வந்து நல்லா போச்சுன்னா உங்களுக்கு வந்து காசு வரும். ஓகேவா? இதில் வந்து ஒரு சில கோல்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், இத்தனை வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிருக்கணும், இத்தனை பேர் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கோல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கோல்ஸ்லாம் வந்து எப்போ மீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து காசு வர ஆரம்பிக்கும் யூடியூப்லேருந்து. ஓகேவா? இதுதான் வந்து யூடியூப்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மேட்ரு. ஆனால் வந்து அதை மட்டுமே மெயினாக வச்சு வரக்கூடாது. இது உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கலாம். இல்லை இதுலேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். அது மாதிரி தான் ஒரு இடம் யூடியூப் வந்து. வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் அப்படின்றது கிடையாது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலேருந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டை வந்து நான் பிக் பண்ணி அந்த டாப்பிக்லேயே நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சிக்கலாம். அப்புறம் என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.